புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தமிழ் சினிமா பிரபல மூத்த நடிகர் ஒருவரை பற்றிய செய்தியானது வெளிவந்து ஒட்டுமொத்த ரசிகர்களையும் சினிமா திரையுலகத்தினரையும் கண்கலங்க வச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த நடிகர் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவானது இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளிவந்து ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமா திரையுலகத்தில் இயக்குனர் சிகரம் அப்படின்னு அழைக்கப்படுற கே பாலச்சந்தர் அவர்கள் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட எத்தனையோ பிரபலங்கள் இன்னைக்கு சினிமாவினுடைய உச்சத்தில் இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களில் தொடங்கி மறைந்த நகைச்சுவை நடிகர் விவேக் அவர்களாகட்டும், பிரகாஷ்ராஜ் அவர்களாகட்டும், இப்படி நிறைய பேர் பாலச்சந்தர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்னைக்கு சினிமா திரையுலகத்தில் அவங்களுக்குன்னு ஒரு தனி முத்திரையை பதிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் பாலச்சந்தர் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்து வெளிவந்த புன்னகை மன்னன் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து நடிகராக அறிமுகமானவர் தான் சிகான் ஹுசைன். அந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடித்து அசத்தியிருப்பார். அடுத்தடுத்து ரஜினிகாந்த் அவர்களினுடைய வேலைக்காரன் திரைப்படமாகட்டும், மூங்கில் கோட்டை, உன்னை சொல்லி குற்றமில்லை அப்படின்னு பல திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காரு. ஒரு சிறந்த நடிகராக மட்டும் இல்லாமல் கராத்தே பயிற்சியாளராகவும் இருந்திருக்காரு. இன்றைக்கி தமிழ் சினிமாவினுடைய முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய விஜய், அதுக்கப்புறமா தெலுங்கில் முன்னணி நடிகராக இருக்க பவன் கல்யாண் உள்ளிட்ட பலருக்கும் இவர் கராத்தே பயிற்சியாளராக இருந்திருக்காரு. விஜய் நடிப்பில் வெளிவந்த பத்திரி திரைப்படத்தில் நிஜமாகவே இவருக்கு கராத்தே பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். அந்த திரைப்படத்தில் இவருடைய கதாபாத்திரமாகட்டும், அதில் இடம்பெற்ற பாடலாகட்டும் எல்லாமே ரசிகர்களால் இன்றைக்கு வரைக்குமே கொண்டாடப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் தான் சமீபத்தில் பேட்டி கொடுத்த அந்த நடிகர் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு நோயை பற்றியும் அதனால் அவர் எந்த அளவுக்கு அவதிப்படுறாரு அப்படிங்கிறத பற்றியும் சொல்லி ரசிகர்கள் அனைவரையும் கண்கலங்க வச்சிருக்காரு. அவருக்கு இரத்த புற்றுநோய் வந்திருப்பதாகவும், ஒரு நாள் அவர் உயிர் வாழணும் அப்படின்னா அவருக்கு 2 யூனிட் ரத்தம் தேவைப்படுது, அது மட்டும் இல்லாமல் பிளேட்லெட்டுகளும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் அவர் உயிரோடு இருப்பார்னு அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. அவருக்கு மனதைரியம் ரொம்பவே அதிகமாக இருப்பதாகவும், அவர் கராத்தே சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த இடத்த விற்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதனால் இன்னைக்கு ஆந்திராவில் பிரபல நடிகராகவும் அரசியல்வாதியாகவும் இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர்கள் அந்த இடத்த வாங்கிக்கணும் அப்படின்னு அவர் வேண்டுகோள் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய நண்பரான தளபதி விஜய் அவர்கள் கூட தமிழ்நாடு முழுக்க வீட்டுக்கு வீடு ஒரு வில்வித்தை வீரரையும் கராத்தே வீரர்களையும் வீராங்கனைகளையும் உருவாக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காரு. விஜய் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களோடு இணைந்து நடித்த இந்த நடிகருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா அப்படின்னு ரசிகர்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இவரை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.